விவோ V60e அண்டர் 30K பட்ஜெட்டில் 200 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா இருக்கும். IP68 and 69 ரேட்டிங் இருக்கும். ஒரு பெரிய பேட்டரியும் இந்த மொபைலில் இருக்கும். ஸோ இந்த மொபைலை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதே இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைன் பொறுத்தவரையும் ஓவரால் பேக் சைடு லுக் பார்க்கறதுல இப்படி தான் இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் குட். ஃபிசிக்கல் ஒரே பொறுத்தவரையும் ஓவரால் என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா IR பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டியூல் நேனோ சிம் போட்டுக்கலாம். IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே இருக்குது. ஸோ தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுக்குன்னு போட்டுறாதீங்க. எதிர்த்தா தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது. டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் குவாட் கேவ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ 4 சைடு பார்த்திங்க அப்படின்னா கேவாக இருக்கும். குவாட் கேவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 1600 ஹெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும், ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு கேளுங்க. வந்து அப்படின்னா டியூல் கேமரா இருக்குது. 200 மெகாபிக்சலுக்கான OIS ஆன்டி ஷேக்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. டெலிஃபோட்டோ கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஸோ பேக் கேமரா எடுத்தால் ஃபோட்டோ கிளிப்புமே ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சாம்பிள்ஸ் பார்த்துருவாங்க. என்ன பொறுத்தவரை கேமரா பொறுத்தவரை இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30fps 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக் கேமராவில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா 4K 30fps 1080 60fps அண்ட் 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் ஷாட் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 23mm 35mm 50mm அண்ட் 80mm பார்த்திங்க அப்படின்னா சினிமேட்டிக் க்ளோஸ்அப் ஷாட் போர்ட்ரேட்டில் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஃபோட்டோ குவாலிட்டியுமே நான் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த போர்ட்ரேட் ஷாட் ஃபோட்டோலாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் போக கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் ஃபஸ்ட் AF ஃபெஸ்டிவல் மோடு இருக்குது. அதாவது செலிப்ரேஷன் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்டோடு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா AA4 சீசன் மோடுமே இருக்குது. அதாவது சம்மர் வின்டர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சீசன் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீசன் மாதிரியே நம்மளால் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஹைலைட்டு நல்லாவே இருக்குது. அண்ட் பேக் சைடில் இருக்க இந்த ஆரோ லைட்டை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்க சொல்ல கொஞ்சம் கிளாரிட்டியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஸ்டோரேஜ் பொறுத்தவரை ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB இருக்குது. ஸோ ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB இருக்குது. 128 + 8GB பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட், 256GB + 8GB ஒரு வேரியன்ட், 256GB + 12GB பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட். மொத்தமாக 3 வேரியண்ட்டில் இந்த மொபைல் இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோல்டு, இது போக பார்த்தீங்கன்னா எலைட் பர்பிள் இன்னொரு கலர்லையுமே இந்த மொபைல் இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை டியூல் வைஃபை பேண்ட் இருக்குது, 10 5G பேண்ட்ஸ் இருக்குது, ப்ளூடூத் 5.4 இருக்குது அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்குது. மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 7360 டர்போங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேமிங் ப்ராசராக கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஓவரால் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். கேமிங்குமே நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு குட் கேமிங் ப்ளஸ் ஓவரால் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8 lakh கிட்ட வரும். சிங்கிள் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1000 கிட்டையும், மல்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2000 கிட்டையும் இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 6500 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 wattsக்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்தவரை ஆவரேஜாக 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஸோ 1 hour பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்தவரையும் ஒரு நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1+ half day அதாவது 1.5 day வரும். OS பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்டேஜ் OS பேஸ்டான Android 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உண்டு விவோ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா சந்தோஷம். ஓவராலாக இந்த விவோ V60e எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல கேமரா ப்ளஸ் நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் யூசேஜுக்கு இந்த மொபைல் நல்லா இருக்கும். இந்த மொபைலை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன்.
இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.